நேற்று அதிகாலையில் கர்த்தர் நமக்கு வாக்குறுதியை கொடுத்தது சங்கீதம் 37:4 அந்த மகிமை கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்காக செய்வார் என்கிற குறிப்பில் நீங்கள் யூடியூப்பில் போய் வழக்கமாக செய்ய முடியுங்கன்னா தேவ செய்தி வரும், நீங்கள் கேட்கலாம். மற்றபடி அதிகாலையில் வரக்கூடியவர்கள் நீங்கள் வந்து இந்த 1ஆம் தேதி மாத பிறப்பை ஆசிரியர்கள் என்று பயிர் சொல்வது போல இந்த மாத பிறப்பில் நம்ம வந்து அதிகாலையில் வந்து தியான கூட்டம் இங்கே 5 மணிக்கு நமக்கு மாதந்தோறும் நடைபெறுகிறது. அதிலே நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வார்த்தைகளுக்கு இணைந்து நிறைய பேர் வந்து கீழே உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக என்னன்னா வாலிப பிள்ளைகள் அப்படி உட்கார்ந்து ட்ரெயினப் ஆகி பழகுவது நல்லது. ஆமென். நான் என்னுடைய 22வது வயதில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தலைமை சபையில் ஃப்ரண்ட் ரோவில் கீழே அந்த வழிபடுறதுக்கு கீழே உட்காரு. அதுதான் என்னுடைய பிளேஸ். ஃபஸ்ட்டு அங்கிருந்து அந்த திருமணம் ஆகிற வரைக்கும் ஆனந்தருக்கு படப்பைக்கு போயிடுவோம். அது மட்டும் அதுதான் என்னுடைய பிளேஸ். அங்கே உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுது அதிகமாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன். கண்ணிலிருந்து தண்ணி வரும், பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆண்டவர் பேசுகிறத என் மனதில் என்னென்ன பாரத்தோடு நான் போவேனோ ஆண்டவர் தத்துவமாக கர்த்தர் என்னோடு பேசுவார். அங்கேயே அந்த பாரமெல்லாம் போயிடும், வெளியே வரும்போது ஃப்ரீயாக வருவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு அது வேணும். ஏய்யா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவனே சொல்லுங்க. ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க முடியல உட்காரணும் அப்படின்றவங்களுக்கு தான் சேர். பெரிய சபையில் அப்படி தான், அந்த மாதிரி தான் ட்ரெயினப் ஆகணும். இந்த 2 பாயும் ஒரு ஊழியக்காரன் நம்ம பாய் கொடுத்தார். இல்லையா சொல்லுங்க. அவங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு புதுசாக மேட்டை ஏற்படுத்தி பாரிஸ்லேருந்து இங்கே ஆட்டோவில் போட்டு கொண்டு வந்து போன வாரத்தில் ஒரு பிரதர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் மாதத்தில் நம்ம யூஸ் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயம் அல்ல, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா சேர் உட்காந்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அல்லேலூயா. முக்கியமாக வாலிப பிள்ளைகள் ட்ரெயினப் ஆவாங்க. அல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டால் ஈஸியாக முழங்கால் போட்டு ஆமென் கர்த்தரை நம்ம ஆராதனை செய்யலாம். ஆமென். சேர் போட்டிங்கன்னா சில நேரத்தில் இடம் இருக்கும், சில நேரத்தில் இடம் இருக்காது, முடிக்கால் போட முடியாது, எழுந்து நிற்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கிறதுனால ஃப்ரீயாக தரையில் உட்காந்து முழங்கால் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட கடப்போம் பாருங்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நாம் தெரிந்துகொள்ளலாம். அது 13லிருந்து 17 வரையிலும் ஒருவர் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன்
Praise God. எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிங்களோ. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய வாரங்களை இதோ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பெரிய வாரங்களை காட்டும் செய்ய ஆயத்த பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய ஆனதை காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பெரிய ஆனதை காட்டும் செய்ய ஆயத்தம். Hallelujah. Hallelujah. தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனை அவர் நாமத்தை போற்றியதே உயர்த்தி துதியுங்கள். சிறந்த வீடுங்கள் சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். இங்கரை நீக்கி கண்ணீரை துடைத்து நீரை துடைத்திடுவார். இங்கரை நீக்கி கண்ணீரை துடைத்து தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றியும் தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரை நம்பினோம், இவர் நம்மை ரட்சித்தார். இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார். இவர் பகைவரை வென்று சத்துருவை ஜெயித்து நீர் உயிரோடு எடுத்து ஆண்டவரே ரட்சகராய் எங்களை வெளிப்படுத்துகிறேன்ப்பா.
அழைத்தவருடைய ஊழியங்களை அறிவிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட உடைய மாபெரும் கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிறீர்கள், எங்களோடு இருக்கிறீர்கள், எங்களை கரம் பிடிக்கிறீர்கள், எங்களை வழி நடத்துகிறீர்களா. உண்மை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில் இல்லை. ஆண்டவரே, நீர் நல்லவர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசி எங்கள் வாழ்க்கையில் என்னை தந்து வருகிற மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லுகிறார், நீ செய்யும் செயல்கள் கண்களுக்கு ஆச்சரியமானவைகள் என்று வேறு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த டாக்டராலும் செய்ய முடியாத காரியங்கள், எந்த வக்கீலாலும் செய்ய முடியாத காரியங்கள், எந்த விஞ்ஞானினாலும் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் எங்களுடைய வாஞ்சிகள் விருப்பங்களை அறிந்து செய்கிறவர், எங்களுக்காக பரிதவிக்கிற கர்த்தராக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சிங்காசனத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். உடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீயோனிலே வேதம் வெளிப்படும். அதை தேடி ஜனங்கள் ஓடி வருவார்கள் என்று ஆசைக்கிறோம். கர்த்தர் வெளிப்படுத்துங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 16வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் 13 முதல் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். போன வாரத்திலேயும் கூட இரவு ஜெபத்தில் இந்த வார்த்தையை சற்று ஷேர் பண்ணேன். நேற்றைய வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலையும் இந்த வார்த்தையை குறித்து நான் பேசினேன். இன்றைக்கு தேவ செய்தியாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சற்று இன்னும் விளக்கமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி வழிநடத்துவதோடு இன்றைக்கு இதே அதிகாரத்திலே நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாவதாக. அங்கே ஆண்டவர் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இதை சீஷரிடத்திலே கர்த்தர் கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார். அதுக்கு பதில் சொல்றாங்க. சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அங்கே சீஷர்கள் எல்லாரும் சொல்றாங்க, உங்க சிலர் யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, எரேமியான்னு சொல்றாங்க அப்படின்னு ஜனங்களிடத்தில் கேள்விப்பட்டதை இயேசுகிட்ட சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுக்கு கர்த்தர் கேட்கிறாரு, சீஷர்களோட நீங்க யார் என்று சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசுவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான் என்று சொன்னார். பல விதமா சொல்றாங்க. ஆனா அதற்கு மௌனமா இருக்கிறார் கர்த்தர். ஆண்டவர் இவங்க கிட்ட கேட்கிறாரு, எங்கூட பழகுறீங்க, எங்கூட பழகு தூங்குறீங்க, எங்கூட சாப்பிடுறீங்க, என்னை யார் என்று நீங்க நினைக்கிறீங்க என்று சொல்லி போது அதுல 12 பேர்ல ஒருத்தர் மட்டும் ஏற்று சொல்றாரு, நீ
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய யாருமே இருந்தது சொல்ல. எத்தனையோ ஊர்ல போய் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தாரு, காது கேட்காதவங்களுக்கு கேட்க செய்தாரு, ஊமைகளை பேச வச்சாரு, மரித்தோரை எழுத வச்சாரு, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இப்படி அநேக அற்புதங்களை செய்து பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொண்டிருக்கும்படி பிரசங்கம் செய்தார். ஆனால் ஜனங்கள் ஆண்டவரை யார் என்று சொல்லி இன்னும் நிறைய பேர் இயேசு யார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். சில பேர் என்ன சொல்றாங்க, இவர் வெளிநாட்டு கடவுள்பா அப்படின்றாங்க. சில பேர் இவர் கிறிஸ்துவ மட்டும்தான் தேவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இவரும் 10 11 அவரும் கடவுள் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. சில பேர் நினைக்கிறாங்க கடவுளே இல்லை அப்படின்னு சில பேர் ஒரு கூட்டம். இன்றைக்கும் சமுதாயத்தில் இயேசு யார் என்பதை அறிவதற்கு கேள்வியாக அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு இயேசு யார் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் கிளீனா சொல்வீங்கல்ல? இயேசு யாரு? கிறிஸ்து. இயேசு யாருன்னா அவர் தான் கிறிஸ்து, மேசியா. கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்வது கிறிஸ்து வெளிப்படுவார். அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்படுவார் சொல்லி கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திட்டார். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டு மல்கியா புஸ்தகத்திலே யோவான் ஸ்நானகர் எனக்கு முன்பாக ஒரு தூதன் கடந்து போவான், அவன் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும்படிக்கு அவனை பேசலாம். தன்னுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். பேசலாம். கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கும் அப்படிதான் ஜனங்கள் தவறாக இயேசுவை கிறிஸ்து என்று அறியாமல் காணப்பட்டார்கள். இது ரொம்ப ஜனங்கள் மத்தியில் மாத்திரம் அல்ல, ஆசாரியர்களும் சரி, வேத பாரர்களும் சரி, இன்னும் அநேகரும் கூட இவர்தான் கிறிஸ்து என்பதை அறியாதவர்களாய் காணப்பட்டார். அதுதான் ஃபேக்ட், உண்மை அந்த காலத்தில். ஆனால் அதே சத்தியத்தை நம்ம பார்க்கும்போது, அடிப்படையில் பார்க்கும்போது, இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் கிறிஸ்து யார் என்பதை இன்னும் என்ன செய்யல, அறியவில்லை இல்லையா? ஆனால் அதில் 12 பேருங்க, ஒருத்தர் அந்த சீசனும் தெரியல. அதில் முதல்ல ஒருத்தர் ஏஞ்சி சொன்னார். அது யார் தெரியுமா? பேருக்கு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய. உடனே ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொல்றாரு?
யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான்னு சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு அவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யார் யாருக்கெல்லாம் இவர்தான் கிறிஸ்து என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் அத்தனை பேரும் பாக்கியவான். கையவர்களுக்கு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்கள் எல்லாம் அற்புதங்களை பார்க்குறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க, சுவிசேஷத்தை கேட்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய மனசில் இருக்கிற பாரம் என்ன தெரியுமா? நான் யார்? இயேசுடைய மனசில் இருக்கிற பாரம் நான் யார் என்பதை ஜனங்கள் அறிந்து என்ன சொல்றாங்க? இந்த சீசர்களுக்கு தெரியும். 12 பேர் கூடவே 3 வருஷம் கூடவே இருக்கிறவங்க, கூடவே சாப்பிட்டவங்க, எல்லாமே செய்கிறவங்க. அவங்களுக்கு இவரை பற்றி வெளிப்பாடு இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் வெளிப்பாடு கிடைச்சது. கர்த்தருக்கு சொல்கிறோம். சரியான பதில். சும்மா வளவளன்னு சொல்ல, நீ ஜீவன தேவனுடைய அவ்வளோதான். ஒரே ஒன் வேர்ட் ஆன்சர். இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா 20 மார்க் ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்கு கேள்வி, அதுக்கப்புறம் 20 மார்க்கு கேள்வி. அந்த மாதிரி ஆண்டவர் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் கேட்டாராங்க. பெரிய விடாமரிய ஆண்டவர் கேட்கல, சிம்பிளான கேள்வி தான். கர்த்தருக்கு சொல்கிறோம். அந்த சிம்பிளான கேள்வி கூட என்ன தெரியல, அவனுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு இன்னும் வெளிப்பாடு வரவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் பேதுருவை பார்த்து, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை. நீங்கெல்லாம் நல்லா நம்ம ஒரு உட்காரோம்ல, ஆண்டவரை நம்ம அறிந்து இருக்கிறோம்ல, இது யாரால அப்படின்னு கேட்டா பிதாவால. ஆமென் நல்ல சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பலவிதமாக பல தெய்வங்களை கொண்டிருப்போம், பலவிதமான பரிகாரங்களை செய்திருப்போம், என்னென்னமோ செய்து நினைச்சிருப்போம், பேசியிருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து இவர்தான் மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு பிதாவாகிய தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல புரியுதா? நல்ல சத்தியத்தை கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன் என்பது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம், நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஈவன் ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட இன்னும் சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல், சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தேவ செய்தி போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றா நான் சொல்ல போறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். யாருக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமா இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் என்னது, அவங்க தான் அறிந்து கொள்ள. ஆமென். புரியுதா? அவர் சித்தம் கொள்ளணும். நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா சரியான பதில் கிடைக்கல. ஆனா உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு. எதனால? அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்பாட்டுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரை அறியாமல் நான் இருந்தேன், விக்கிரக ஆராதனையில் இருந்தேன், திருப்பதி போய் மொட்டை அடிச்சேன், வீட்டில் காது குட்டிருக்கிறாங்க, ஊழுவாங்க, எல்லா பாரம்பரியங்களும் செய்கிறது. ஆனால் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கர்த்தரை நீ தெரிந்து கொள்ள. நான் இவரும் நினைச்சேன், இவரும் 11 கடவுள் தான் அப்படின்னு. லைனாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மாட்டுவாங்க இந்த. அப்புறம் வருஷப்பட்டு அவர் சைடில் இயேசு ஃபோட்டோ ஒன்று அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லை.
ஆண்டவர் சொல்றார், நானும் வழி சொல்ல, நானே வழி சொல்ல, நானே. ஹல்லேலூயா. I am the only way. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாக இருந்தால் நான் விசுவாசிக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த ரட்சிப்பு, இந்த வெளிப்பாட்டு குறித்து தான் நான் பேசுறேன். இந்த வெளிப்பாடு எவ்வளவு முக்கியம் பாருங்க. எத்தனையோ பேருடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஈவன் எத்தனையோ வருஷமாக சுவிசேஷத்தை கேட்கிறவங்களுக்கு கூட என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. அவங்களுக்கு இன்னும் அதை கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சொல்றோம், கேட்கிறாங்க, பார்க்குறாங்க, ஆனா இருதயத்துல விசுவாசிக்க முடியல. காரணம் என்ன? இந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. இன்னொரு அடிப்படையில் சொல்ல போனா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் சொல்றாரு, வாசிங்க யாராவது ஒருவர். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்கி. யார் இந்த பிரபஞ்சத்தின் தேவன்? பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அவங்களால பார்க்க கண் இருக்குது, அவங்க முடியல. இவரை இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவங்கள பார்க்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா கர்த்தர் வழிபாடா தேவன் பேசுகிறார். நம்ம ஆத்மாவில் கர்த்தர் பேசுகிறார். நம்ம எதிர்பார்க்கிறத கர்த்தர் பேசுகிறார். நமக்கு பதில் கிடைக்கிறது. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, நான் வெளியே போனேன், ஆட்டோவில் இந்த வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். நான் வேதத்தை வாசித்தேன், கர்த்தர் இந்த காலையில் என்னோட இந்த வார்த்தை மூலமாக பேசினாங்க. நான் மெசேஜ் கேட்டேன், ஆண்டவர் அந்த இதிலிருந்து என்னோட கூட பேசினார். அப்போது பேசுகிறதை நீங்கள் கேட்கிறீங்க, அந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கிறபடினால், இந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் இருதயத்தில் பிரகாசிக்கிறபடியினால தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே ஒரு அவிசுவாசிக்கிற போய் கேட்டுப்பாரு, வசனம் படிமா, அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஏன் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கூட எனக்கு வேத வசனத்தை படிக்கும் போது ஒன்றுமே புரியாது, செய்தி ஒன்றும் புரியாது. அது போக 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 ஆழங்களில் கர்த்தர் நடத்த 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 அப்போதான் கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் தெரியுமா? யாக்கோபு 1:19 வசனம் படிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். கேட்கிறதற்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணுமா? அவன் முதல்ல கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி புரியாத போல இருக்கும், சரியா இருக்கு, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்கச்சும் போவோம் அமையும். அப்போ கேட்கிறதற்கு தீவிரம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, ஆண்டுடைய வசனத்தை கேட்க கேட்க தான் இன்னும் வரும், நமக்கு தீவிரம் வந்து கொண்டே இருக்கும். கேட்கிறதுக்கு நீங்க தீவிரமாயும், பேசுறதுக்கு பொறுமையாயும். பேசுறதுக்கு எப்படி இருக்கணுமா?
பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. எடுத்தவங்க கவுத்தோண்டு பேசுறாங்க. அப்புறம் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் வருது. அல்லேலூயா. கோபத்தாலும் ஃபர்ஸ்ட் வருது. நம்முடைய சுபாவத்தை மாற்றணும். கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய ஆத்மாவை கொஞ்சம் குளிர பண்ணுங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்றத முதல்ல கேளு. அதை நிதானம் படுத்துங்க. அது நல்லதா கெட்டதா, நமக்கு பிரயோஜனம் இல்லாததா, என்ன சொல்ல வராங்க கேளு. நிதானி அப்புறமா பேசு. இதுதான் பைபிள் சொல்லுது. இந்த கோபம் எதுல வரும் கேட்டீங்கன்னா மாம்சத்தை தான் வரும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் எது வேணும் உனக்கு? மரணம் வேணுமா? இல்லை ஆவியுடைய சிந்தை உனக்கு வேணுமா? அது ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் இந்த வசனம். நம்ம பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா கூட அவருடைய சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஒன்று கேட்டார்னா அப்படியே கண்ணு மூடிட்டு பேச மாட்டார். அப்புறமா நிதானமாக பேசுவார். அவர் ஒரு ஸ்டிக்கரை வெளியிட்டார். ஒரு 7 குறிப்புகளை எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு 7 பாயிண்ட். அது கடையில் அவங்க எல்லாருமே விசுவாசிகளாம் பெரிய சபையில் வாங்கி அவங்க ரூமில் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 101 அந்த வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு குறிப்பாக அதில் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் வீட்டில் போய் வாசம் பாருங்க. டைம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஒரு விசுவாசி எப்படி பேச வேண்டும்? அல்லேலூயா. சபையில் எப்படி பேசணும், வீட்டில் எப்படி பேசணும், வெளியில் எப்படி பேசணும். இப்போ நம்முடைய பேச்சை வைத்து தான் நீ கிறிஸ்தவல் அல்லாதவளா என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். பேதுரு இயேசு பிடிக்கப்பட்ட பொழுது சேவகர்கள் போய் பேதுருவை போய் விசாரிச்சா, நீயும் அவர்களுக்குள்ள தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன் பேச்சு அல்லேலூயா, உன் பேச்சு அது போலவே இருக்க, அவரை போலவே இருக்க. எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா? அந்த பேச்சை வைத்து நீ செய்கிற வேலை ஸ்தலத்தில் உன் பேச்சை வைத்து நீ கிறிஸ்தவனா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. ஸோ நம்ம ஞானஸ்தானம் எடுத்தது பெரிய காரியம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம எப்படி பேசணும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் பேசுறதுக்கு எனக்கு பொறுமையா? அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமை வேணும் ஆண்டவரே, எனக்கு இன்னும் பொறுமையாக இருக்காங்க. மோசையை குறித்து நிறைய பேசினாங்க. பொறுமையாக இருந்தால் இன்னும் பேசணும். ஓடுவார் ஆசை நூறாருன்னா அவருக்கு அடைக்கலம். போய் கர்த்தர்கிட்ட கேட்பார், கர்த்தர் பேசுவார். அதுக்கப்புறமா வந்து ஜனங்கிட்ட பேசுவார். பாருங்க எவ்வளோ பொறுமை. ஒரு காலத்தில் கொலை பண்ண மோசே இன்றைக்கு எவ்வளோ பொறுமைசாலியாக சாந்தமாக மாறிட்டார் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மாறுவதற்கு 40 வருஷம் ஆச்சு. எங்க இப்போலாம் 40 வருஷம்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சீக்கிரமாக வர போகிறார் பேசு. அவன் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் நான் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு வீட்டில் இருந்து நான் புறப்பட போகிறேன். என் ஒய்ஃபு பாஸ்டர் பார்த்து சொன்னேன், அப்பா ஏசு எப்போ வருவார்? அவங்க உடனே சொல்கிறாங்க, என்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, சீக்கிரமாக வரப்போகிறேன்னு சொல்கிறான். அவன் சொல்ல முடியாதா இருக்கும். ஏன்னா நிறைய தீர்க்கதரிசனம் அவங்க மூலமாக நிறைவேறிது. அல்லேலூயா. நிறைய தீர்க்கதரிசனமாக இருக்கும் அந்த வார்த்தை. ஆண்டவருக்கு சொல்ல அப்படியே நடக்கும். அந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லணும். நான் கம்மல் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்க 2-3 தடவை கர்த்தர் பேசுகிறாங்க. அல்லேலூயா. எனக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு.
சீயோனுக்கு போக போறோம். அல்லேலூயா. எங்க போக போறோம்? சீயோனுக்கு போக போறோம். அல்லேலூயா. சீக்கிரமா அந்த நாள் வர போகிறது. நீங்க ரெடியா? ஆயுதமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்றோம்? வானத்துல பறந்துருவோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. நமக்கு போவோமா? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கிறேன். சீயோனுக்கு நான் போன ஆண்டவரே, சீக்கிரமா முகத்தை பார்க்கணும், உங்களோட இருக்கணும். அல்லேலூயா. அந்த சீக்கிரமா வரணும். தேவனுக்கு மகிமை. நான் குறிப்பிட்டு வருகிறேன். பாருங்க, முதல் குறிப்பை நம்ம படிக்கலாம். அங்கே சமாரியா ஸ்திரீயை குறித்து சொல்லுகிற காரியத்தை யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 25வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தார். இயேசு அவரை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். 25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு 26. அதற்கு இயேசு, உடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவை நடக்கவில்லைங்க. இங்க ஒரு சமாரியா ஸ்திரீ தண்ணி முழுறதுக்காக வரா. அவரோடு கூட இயேசு பேசுகிறார். நிறைய காரியங்களை பேசுறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றையே வெளிப்படுத்துறார். நீ முன்னால எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கிற, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. அவன் நினைக்கிறா அவர் ஒரு தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இல்லை. அவர் சொல்றாரு, உன்னுடனே பேசுகிற நானே அவருக்கு தெரியல இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அந்த சமாரியா ஸ்திரீக்கு தெரியல. ஆனா ஒண்ணு அறிஞ்சிருந்தா. என்ன அறிஞ்சிருந்தாருன்னா, கிறிஸ்து என்கிற ஒரு மேசியா வருவார், அவர் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு சொல்வார். அது அந்த சத்தியம் தெரியும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சத்தியம் தெரியும். ஆனா இவர் தான் கிறிஸ்து என்பதை அவள் பாருங்க. அந்த சமாரியா ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நான் தான், அது நான் தான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்றா, அப்ப கிறிஸ்து யார்? இந்த கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா, எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறவர். சொல்லுங்க, கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா, எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். எதை குறித்து அப்படின்னு கேட்டா, பாவ மன்னிப்பை குறித்து அறிவிக்கிற தேவன், பரிசுத்தத்தை குறித்து அறிவிக்கிறதான தேவன், நியாய தீர்ப்பை குறித்து அறிவிக்கிறதான தேவன், சமாதானத்தை குறித்து அறிவிக்கிற தேவன், ரட்சிப்பின் வழியை குறித்து அறிவிக்கிற தேவன், அன்பை குறித்து அறிவிக்கிற தேவன், பரிசுத்த ஆவியை குறித்து நமக்கு அறிவிக்கிற தேவன். இப்படி வரிசையாய் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் அவர் நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஒருவன் எல்லாவற்றையும் அவர் அறிவிப்பார். அன்பான சபையாரே, நீங்கள்லாம் வாக்கியம் இன்றைக்கு இந்த அறிவு உலகத்தில் இல்லை. ஜனங்களை பாருங்க, ரட்சிப்பு என்னன்னு தெரியுமா? பாவ மன்னிப்பு நிச்சயம் என்னன்னு தெரியுமா? பரிசுத்தம் என்னன்னு தெரியுமா? நியாய தீர்ப்பு என்னன்னு தெரியுமா? கர்த்தருடைய வழி என்னன்னு தெரியுமா? பேசலாம். நான் அடிக்கடி ஜோகா எங்கள் அம்மா கிட்ட கேட்குறேன், அம்மா மனுஷ பிறகு எங்கே போவேன்? நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு. எந்த நிச்சயத்தோடு சொல்றீங்க சொல்லுங்க? அது அப்படிதான் அப்படின்னு. அது சொல்ல தெரியாது, விவரிச்சு சொல்ல தெரியாது. அதுக்கு என்ன வழி, என்ன காரியம், எப்படி போகணும், ஏதோ அவருடைய நம்பிக்கை ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி. இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்காக என்ன அஸ்தியை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க?
கடல்ல போய் கடல் அந்த ஆத்மா எங்க போயிடும்? அப்ப எல்லா முஸ்லீமும் கொண்டு போய் கரைக்கணும், எல்லாத்தையும் கரைக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? அவங்க கரைக்கிறது இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செத்து போன மண்ணில் தான் போகும், அங்க போவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறார். நல்ல சொன்ன நீங்கள் வாக்கியவர்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். நீங்க பிளைண்டா வந்து நீங்க உட்காருங்க, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. நான் சொல்லப்பட்ட இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்க தெரியும், உங்களுக்கு தெரியும். நித்திய ஜீவன் தான் உங்களுக்கு தெரியும். பரிசுத்தம் என்னன்றது, ரட்சிப்பு என்ன என்பது தெரியும். பாவ வழி என்னன்றது தெரியும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் நினைக்கிறாங்க, அதாவது கொஞ்சம் பாவம் செய்தா அது கடுக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரைட்டா, நான் ரொம்ப இதை பண்ணப்பா, நான் வந்து நான் ஆண்டவர்கிட்ட தான் வந்து செய்கிறேன். கொஞ்சம் பாவம் செய்தா அப்படி இருக்கா? பைபிள்ல கொஞ்சம் பாவம், நிறைய பாவம் இருக்கா? அப்படின்ற காமிங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், இயேசு அந்த சப்பானியை தொட்டார், சர்வாங்க சுமை இறங்கிச்சு. உச்ச தலை முதல் உள்ளம் காலம் வரையும். நாகமான் 7 தரம் தண்ணியில மூங்கி ஏற்றான். ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல கர்த்தர் அவரை மாற்றினார். ஆண்டவர் தொட்டா போதும் கம்ப்ளீட் சுகம், சர்வாங்க சுகத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எல்லளவும் பாவம் அணுகுவது இல்லை. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனென்றால் தேவனுடைய வீட்டு அவனுக்குள்ள. அல்லேலூயா, காத்துல சத்தியத்தை பறக்க விடும்போதுதான் பாவம் கண்ணாக்கப்படும். அல்லேலூயா, சத்தியத்தை விட்டு சுய நீதிக்குள்ள நம்ம போகும்போது தான் என்ன ஆகிடும்? பாவம் இல்லை. எந்த நீதி எல்லாம் கண்டையல்லோ, எந்த நின்றாரம் போக்கும். எந்த நீதி எல்லாம் சொல்ற, எந்த நீதி எல்லாம் ஆண்டவர் கண்ட ஆண்டவரை ஒன்றுமில்லை. நான் சுயமா ஓடுறது யோசிக்கிறது இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அப்படி செய்யணும். அன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு முழு இருதயத்தோடு நீங்க வேதத்தை திறந்து பாருங்க. முழு இருதயத்தோடு அவரிடத்தில் திரும்பு. அல்லேலூயா, இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சொல்லிக்கொண்டு சீஷர்கள் பார்த்து பிதாவிடத்தில் கேட்டவைகளை ஒன்றையும் அவர் மறைக்காமல் எல்லாவற்றை குறித்து உங்களுக்கு சொன்னார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். மைக்ல நல்ல வாசனை சத்தமாக இருக்கு. பேசும் வெளியாகப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். கிறிஸ்து வரும்போது எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப வெளியாகப்படாத மறைபொருள் இல்ல, எல்லாத்தையும் சொல்றாரு. உன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த பைபிள்ல இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாமா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? இல்ல, வாழ்க்கைக்கு தேவையான, உன் ஆத்மாவுக்கு தேவையான, உன் சரீரத்திற்கு தேவையான
அத்தனை பொருளும் இங்கே பைபிள்ல வெளிப்படையாய் தேவன் சொல்றார். வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லைன்ற. அடுத்த இன்னொரு வசனம் யோவான் 5:42 வாசிங்க. 5:42. தேவ அன்பு இல்லை என்று 5:42 படிங்க. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ அதாவது மறைப்பொருளாக தேவன் ஒன்றையும் ஆண்டவர் என்ன பண்ணல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பிதாவிடத்தில் கேட்டது அத்தனையும் நான் என்ன பண்ணிட்டேன் உங்களிடத்துல சொல்லுங்க. ஒன்றையும் நான் என்ன பண்ணல, மறைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்றோம். இயேசு சொல்ற ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியத்தை கேட்பதற்கு தேவ தூதர்களும் ஆசையா இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்களும் கூட கொடுக்கப்படாத சத்தியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அழகிய சொல்லுவார். ஆண்டவருக்கு பாருங்க, எவ்வளவு கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், எவ்வளவு அழகான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதில் தான் அந்த சமாரியா ஸ்திரீ சொன்னாங்க, அவர் வரும்போது, கிறிஸ்து வரும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டால், மறைபொருளையும் கூட எல்லாவற்றையும் கூட கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மனசில் என்னென்னலாம் டவுட் இருக்குதோ கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் கஷ்டமாக இருக்குது, கேளுங்க. கர்த்தரை கேளுங்க, என்னோட பேசுங்க. விடுபடி சொல்ற காரியங்கள் என்ன, கர்த்தரை கேளுங்க. இன்னும் முன்னேறணும், கர்த்தரை கேளுங்க. இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படலை, கர்த்தரை கேளுங்க. இன்னும் நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், கர்த்தரை கேளுங்க. உங்களுடைய மனதில் என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். வெளிப்படையாய் தேவன் பேசுவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நான் வாசிப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். 20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். இரண்டாவது பார்க்கிறோம், சவுலுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். இந்த சவுல் யார் அப்படின்னு கேட்டா, இந்த 9ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்திற்கு போய், இந்த மார்க்கக்காரராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கின ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். சவுல் என்பவன் என்ன பண்ணானா, புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கட்டி கொண்டு போய் சிறைச்சாலையிலே போடுவதும் கொலை செய்வதுமாய் அவன் காணப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வெளியரங்கமாகி அவர் சொல்றாரு. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார்? சவுல் என்ன பண்ணாருன்னா, கிறிஸ்துவை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ, இயேசுவை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ அவங்களை என்ன பண்ண போட்டு கட்டி கொண்டு போய் சிறைச்சாலை போகிறதும் கொலை செய்வதுமாய் அவன் இருந்தான். அவன் ஏன் அப்படி செய்தான் அப்படின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டின் நிருபத்தை அவன் கை கொண்டபடியினால அதில் வைராக்கியம் கொண்டு, இதனால புதிய ஒரு பிரமாணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி
இது கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தமா ஒழிக்கணும்னு சொல்லி நினைச்சு பக்தி வைராக்கியத்தினால அவர் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் கட்டி கொண்டு போனார். பக்தி வைராக்கியம் செய்தான். அது அவர் செய்தது ஆண்டவருக்காக தான் செய்யறேன்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் சொன்னாரு, இல்லப்பா நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை இயேசு டைரக்டா மேல வெளிச்சம் திடீர்னு பிரகாசமாவது. தமஸ்கு போற வழியில குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். அந்த வெளிச்சத்தை பார்க்கணும் கண்ணு கூட்டாகி போயிடுது. அவன் கேட்கிறான், நீ யார்? அது ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு சவுல் யார்? எல்லா சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன், பெரிய பணக்காரன், எல்லா வேதத்தையும் நல்ல கரைத்து குடித்தவர், அப்படி நல்ல எஜுகேட்டட் ஃபெலோ. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கிறிஸ்து யார் என்று புரியுதா நான் சொல்றது? நிருபங்களை கேட்டு வாங்குறாரு, வைராகியம் கொள்றாரு. என்ன தன் மனத்துக்காக வைராகியம் பாராட்டுற ஒரு மனுஷன் அவர் நினைச்ச கடவுளுக்காக கொண்டு சேரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவும் செய்யறாரு. ஏன் செய்யறாரு அப்படின்னு கேட்டா, இன்னும் கிறிஸ்துவை குறித்து அவரு வெளிப்பாடு இல்ல. இன்னும் என்ன செய்திருப்பாரா? அவருக்கு கர்த்தர் வெளிப்பாடு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்பதை அறிந்த உடனே கண்டு போயிடுச்சு. ஏன் கண்டு போச்சு தெரியுமா? சிலர் சொல்றாங்க, அவர் செய்த அந்த என்ன சொல்றது, அந்த கொடுமைக்கு, அந்த துன்பத்துக்கு பிராயச்சித்தமாக பூமியிலே அவருக்கு கண்ணு போயிடுச்சு. 3 நாள் கண்ணு இல்லை. 3ஆவது நாள் தான் அனனியா அவர் கூப்பிட்டு போய் தலைமையில் கையை வைக்கிறார். மின் சுட்டு போல கீழே விழுந்து கண் பார்வை அடைந்து என்ன சொல்றார்? 20ஆம் வசனத்தில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று இப்பதான் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. கண்கள் திறக்கப்பட்டபடினால தாமதமின்றி, நோ டிலே. உடனே தேவாலயங்களில் போய் இவர்தாயா கிறிஸ்து தைரியமா சொல்ற. அல்லேலூயா. எவ்வளவு தைரியமாக அவர் செயல்பட்டாரோ அவ்வளவு தைரியமும் யார் பக்கம் திரும்பிச்சுன்னு கேட்டா கிறிஸ்து பக்கம் திரும்பிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறதான ஜனங்கள் ஒருவேளை இருக்கலாம், பக்தியினால செய்யறன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அவர்களை தொடுவாரானா அவ்வளவு பக்தியும் கர்த்தர்கிட்ட வந்துடும். தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்ட மனுஷன் அந்த சவுலை கர்த்தர் பவுலாக தேவன் மாற்றினார். ஏன் அப்படி செய்தார் அப்படின்னு பார்த்தா, நீங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13. தூஷிக்கிறவளும் துன்பப்படுத்துகிறவளும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே செய்தபடியா. அல்லேலூயா. அவர் என்ன ஸ்டேட்மென்ட் சொல்றார் பாருங்க. நான் முன்னே தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். அவர் செய்ததை சொல்றார். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஆனா அதை நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினாலே இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எப்பா சவுலே நீ ஏன்பா இப்படியெல்லாம் செய்யற? முள்ளில் உதைக்கிறவருக்கு அவனை பார்த்து பரிதாபப்படுற ஆண்டவர். அல்லேலூயா. நீ இவ்வளவுதான் செய்த, ஆனா யாருக்கு இதுல உதைக்கிற? உன் காலை முள்ள உதைச்சா உடைச்சு பாருங்க. முள்ள என்ன ஆகும்? பஞ்சராயம் காலலாம். அந்த முள்ளில் உதைக்கிறவனுக்கு
கடினமா நீ செய்யாதேன்னு சொன்னார். உடனே அவன் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய? வாழ்க்கை அப்செட் டவுன் ஆயிடுச்சு. முன்னே நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே நான் செய்தேன், அதனால நான் இரக்கத்தை அப்படிப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் இறங்கி ஒரு ரட்சிப்பை கற்றுக். அப்படிப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா, அறியாமையை நீக்கி அறிய செய்கிறவர் தான் கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அறியாமையை நீக்கி அறிய செய்கிறவர் தான் கிறிஸ்து. நீங்க என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரையிலும் வாசிக்கலாம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 24 படிங்க. அறியாமல் தவறி நடந்தாலும் தெரியாமல் செய்தாலும் அறியாமையினால் செய்யப்பட்டபடியால் அது நிமித்தம் அவர்கள் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். 26 படிங்க. அது அறியாமையினாலே ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்நியருக்கும் மன்னிக்கப்படும். போதுங்க. இன்னொரு வசனம் படிச்சோம்னா, லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 13வது வசனத்தையும் வாசிப்போம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதால். 13 படிங்க. எல்லோரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவா இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளையில் யாதொன்றையும் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகளானார். நிறைய வசனம் இருக்கு. அறியாமையினால் செய்யக்கூடியதான பாவம், அறிந்து செய்கிற பாவம் வேற. அறியாமையினாலே செய்யக்கூடிய, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி பாவ நிவர்த்திக்கென்று ஒரு பலியை ஆசனத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த காலை பலி செலுத்தப்பட வேண்டும். அதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஜனங்களுடைய பாவங்களை அதனால் நிவர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டில் அறியாமையினால் செய்த நிமித்தம் அந்த பாவத்தினால செய்யக்கூடிய பிராயச்சித்தம். ஆண்டவர் சொல்றார், அறியாமையினால் ஒரு பலி செலுத்த வேண்டும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அறியாமையினால செய்யப்பட்ட பாவங்களுக்கு தன்னையே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் பலியாய் செலுத்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
கேட்டா இந்த ஆண்டவராகிய இயேசு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே தனியாக பலியாக ஒப்பு கொடுத்து அறியாமையினால் வரக்கூடியதான பாவத்தை தேவன் நிவர்த்தியாகிறார். அன்பானவர்களே, இந்த அறியாமையினால செய்யப்படுகிற பாவம் எங்கே போகுதுன்னா அது சாபத்தை கொண்டு வருகிறது. இந்த சாபத்திலிருந்து இந்த சாபம் எங்கே கொண்டு போகுதுன்னா மரணத்துக்கு கொண்டு போகுது. இப்படி பாவத்தில் கனெக்ட் ஆகி மரணம் வரைக்கும் கொண்டு போகிறதான இப்படிப்பட்ட இந்த அறியாமை என்னும் இருளை தேவன் விலக்கி கர்த்தர் நம்மை அறிவிக்கிறார். சொல்லுவோம் அன்பானவர்களே, இப்படி வேதம் சொல்லுது. எவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு சோதரம் உட்கார்ந்து மெசேஜ் எடுத்து நைட் ஆண்டவருக்கு சோதரம். அதனால உங்ககிட்ட நம்ம வந்து பேசுகிறேன். சபையார் அறிந்து கொள்ளணும். ஒருத்தர் அந்த மரணத்துக்கு ஆண்டவரே அறியாமையினால செய்துட்டு கடைசியில் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. இன்றைக்கு இந்த வேத சத்தியம் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் பாவத்தில் நீ இருக்கக்கூடாது, வெளியே வா, டோட்டலாக வெளியே வா. நம்ம தமிழில் சொல்லுவாங்க, ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். குடிப்பீங்களா? ஒரு துளி தானப்பா விஷம், குடம் ஃபுல்லா பால் தானையா, குடிப்பியா? குடிப்போமா குடிக்க மாட்டோமா? குடம் ஃபுல்லா பால் இருக்கியா? பார்க்கறதுக்கு விலைன்னு தான் இருக்குது. விஷமே தெரியல, ஆனா சொல்றாங்க விஷம் இருக்கு. பாவம் விஷம். மதுபானம் விஷம். நீதிமன்றத்துக்கு படிங்க, 23ஆம் அதிகாரம் 23 படிங்க. அதுல 39 படிங்க. மதுபானம் ரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். எப்படி இறங்கும்? சும்மா கூலா இறமையா, உனக்குள்ள அடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டமே கஷ்டப்படாது, அது கூலா இறங்கி அப்புறம் முடிவிலே எப்படி கடிக்கும்? மதுபானம் பாம்பு. யாது பாம்புன்னா பதறி ஓடுறல்ல, நீ பாம்பை தூக்கி பக்கத்தில் வச்சுப்பியா? அடி பாம்பு. அது போல மதுபானத்தை அடி. அல்லேலூயா. அது பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கும். ஐயோ ஜாலி, ஓ பிரைஸ் தி லார்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோம்னா ஜாலியா ஆயா அவனோடு ஒரு கட்ஸு. இந்த சண்டே ஆனாலும் பாருங்க, சோதரம் எங்கேயா போச்சு ஒரு ரட்சிப்பு சோதரம். நான் சொல்றேன், ஒரு துளி நீ குடிச்சாலும் பாவமே. ஆண்டவர் சோதரம். முடிவிலே விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே என்னை அறிந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதுபானம் யாருக்கு? ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களுக்கு, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. நிறைய வசனம் இந்த பைபிளில் நிறைய வசனம் எழுதி வச்சுக்கிறேன். நீதிமொழிகள் 21, நீதிமொழிகள் 21:17, நீதிமொழிகள் 23:20, ஓசியா 4:11,
தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்தார். உன் சுய நீதியை விடு, தேவ நீதியை பற்றி நீ பரலோகம் போக. அல்லேலூயா. நரகம் போக மாட்டேன், நரகம் போக மாட்டேன். இன்னொரு வசனம் நம்ம எபிரேயரில் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 படிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்புகளோடு விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். பைபிள் தெளிவா சொல்லிச்சு. அன்னைக்கு அம்பேத்கர் இந்தியாவின் சட்டத்தை ஏற்றினார். இந்தியாவில் யாரும் தப்பு செய்யக்கூடாது, எல்லாம் நீதிமானா வாழணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை ஏற்றினார். அதுக்குரிய தண்டனைய சொன்னார். அப்படி இருந்தும் புதுசா என்ன பண்ணுது, அரசாங்கம் சட்டத்தை இன்னும் ஏற்றிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த வேதம் அப்படி அல்ல. தேவன் ஒரு விசை சொன்னதை மறுவிசை பார்த்து மாற்றுகிறவர் அல்ல. பைபிள் சொல்லி எழுதினதே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து உத்தமமாய் வாழ்கிறவர்கள் நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பார். அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. அன்பார்களே, அறியாமையை நீக்குகிறவர் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அறிவை உணர்த்துகிறவர் இந்த ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வந்தவங்க எல்லாம் பாக்கியம். இது வந்து இந்த சத்தியத்தை நான் பேசுறேன். கர்த்தர் சபைக்கு வராம இருக்காங்க, கட்டடிக்காங்க. நான் எல்லாரையும் கேட்க முடியாது. நீங்க தான் பார்த்து மன திரும்பணும், உணரணும். ஐயோ சபைக்கு வரலையே, சபைக்கு வராம இருக்கிறது. கிறிஸ்து தீமை செய்கிறவர் அல்ல. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் எல்லாருக்கும் நன்மை, நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஏன் சாபம் வீட்டில் படுத்துட்டு இருக்குது? இன்னும் செய்யத்தகாததை நீ செய்கிறதுனால தான் சாபம் என்ன பண்ணுது? வாசற்படியில படுத்துது. அது ஆண்டவருடைய குற்றம் அல்ல, அது நம்முடைய குற்றம். அதான் சொல்ற, மனம் திரும்பியா மாய்மாலம் பண்ணாரு. மாய்மாலம் நோ டிஃபரன்ஸ். மாய்மாலம் பண்ணாரு. உள்ளதை உள்ளது என்று சொல்லி மனதை வெண்மையா வச்சுக்கோ. கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. தேவனுக்கு அறியாமையை நீக்குகிறவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அறியாமையை நீக்கும். மூணாவது வேறு குறித்து சொல்றார். மூணாவது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 7 அந்தபடி அவரிடத்தில் வந்து வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக நடந்த யோவான் ஸ்நானனுக்கு என்ன தெரியல, இவர் தான் கிறிஸ்து தெரியல. 2 பேரை சீஷர்ல அனுப்புறாரு. வருகிறவர் நீர்தானா, நீர்தான் கிறிஸ்துவா அப்படின்றத சிறைச்சாலையில் இருந்து அவர் கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு 22வது வசனத்துல, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிற
நடக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்றேன், இதெல்லாம் நடக்குதுங்க. போய் சொல்றேன், ஆண்டவர் இப்படி சொல்ல, அவர் கேட்டதுக்கு நான் தான் கிறிஸ்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. என்ன சொன்னாரு? நீங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் போய் அவருக்கு சொல்லு. ஏன்? யோவானுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்து என்கிற மேசியா வருவார். அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராகவும், குருடர்களுக்கு கண்களை கொடுக்கிறவராகவும், செவிடர்களை கேட்க செய்கிறவராகவும், உடல்களை எழுந்து நடக்க செய்கிறவராகவும், ஊமைகளை பேசுகிறவர்களாகவும் அவர் காணப்படுவார். ஏசாயா 35ஆம் அதிகாரத்திலே இந்த சொன்ன வசனம் எழுதப்பட்ட வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. அங்கே கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார், அடையாளமாய் சொல்லியிருக்கிறார். கண்கள் திறக்கப்படும், முடவர்கள் மான்களை போல துள்ளி குதிப்பார்கள். இதெல்லாம் எப்ப நடக்கும்? மேசியா வரும்போதுதான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க கண்டவைகளும் கேட்டவைகளும் போய் யோவானுக்கு. அப்போ கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்து நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். மூணாவது குறிப்பு, கிறிஸ்து யாரு? கிறிஸ்து யாரு? அற்புதங்களை செய்கிறவர். யாரும் பேதர் மாதிரி எழுதிட்டான்னு அப்படியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இயேசு கேட்டார் கேள்வி, இவர் ரெட்டியா இருக்கிறான், சோத்திரம் 100 மார்க் வாங்கிறதுக்கு அவர் பார்த்தார், 100 மார்க் கூட கொடுத்துடலாம். சரியான ஆன்சர். நீ டெஸ்ட் வச்சா எத்தனை பேர் 100 வாங்குவீங்க? வாரந்தோறும் சபையில் டெஸ்ட் பைபிளை பற்றி எவ்வளோ பேர் 100 மார்க் வாங்குவீங்க? டக்குனு ஏன்சாயா ஏன்சி தேவனுடைய கிறிஸ்து. அல்லேலூயா. பிரைஸ்தா. உள்ளிருந்து புறப்பட்டு வருது, சும்மா பெரிய வாய்ஸ். ஆமென். உங்களை கேட்டா சொல்றது பக்கத்திலே கேட்கணும் போலுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். நல்லா மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. இயேசு யாரியா? அற்புதங்கள் செய்கிறார். இயேசு அற்புதங்கள் செய்கிறார். வியாதிகளை குணமாக்குகிறார், நோய்களை நீக்குகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. எழுப்புனாங்க. ஒரு ஊழியக்காரர் மேலே போய் பிரசங்கம் ஜெபம் பண்ணார், இறந்துட்டாங்க, டைடு. அவர்கிட்ட போய் பிரசங்கம் ஜெபம் பண்ணிட்டு அவங்க வியாதி மரண படுக்கையில் இருக்கிறாங்க. இவர் போய் ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே ஆரோக்கியத்தை சௌக்கியத்தையும் வரச் செய்து சத்தியத்தையும் சமாதானத்தையும் பூர்ணமாய் வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்கள, இந்த அம்மாவை சுகமாக்கும். அவ்வளோதான் ஜெபம். படிக்கட்டு இறங்கி ஜெபம் பண்ணி கீழே இறந்துட்டார். அந்த அம்மா இறந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க மக ஓடி வராங்க. எங்கள் அம்மா ஏஞ்சி உயிரோட உட்காண்டாங்க. அல்லேலூயா. யாரோ சொன்னாங்க 7 டெட் பாடி எழுதிக்கிறாங்க. இன்னைக்கும் கர்த்தர் நடக்கிறார். அல்லேலூயா. மரித்தோர் உயிரோடு விட நம்ம கிறிஸ்தியா மரித்தோரை வேறுதான் எடுத்துக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப விட மாட்டார். ஆண்டவர் விட மாட்டார். கட்டளத்து விடாபடியாயிரு. அல்லேலூயா. உறுதியாக அவர் என்ன செய்ய கற்றுக்கொள். நீங்க தான் செய்யணும். ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மை அறிந்து இருக்கிறேன். சும்மா சில பேர் அறிந்து இருக்கிறாங்க, ஆனா இன்னும் வராது வாயில. விசுவாச ஜெபம். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா
அங்கே ரோதை என்கிற பெண் ஒருத்தர் இருந்தார். ரோதை அவர் பேர் என்னது? ரோதை. கோதை அல்ல, ரோதை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரோதை போய் அங்க கதவை போய் கதவை அப்படியே எட்டி பார்க்குறோம். அங்க பேதுரு நிற்கிறார். ஐயோ பேதுரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வச்சுக்கணும். அது வரலும் ஜெபம் பண்றாங்க. நைட் இரவு ஜெபம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஆண்டவரே பேதுரு சிறைச்சாலையை உடைங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. இதான் ஜெபம், கொண்டு வாங்க. பிரைஸ் எல்லாம். அங்க பேதுரு என்ன பண்றாரு? சங்கிலியில கட்டப்பட்டு எப்படி இருக்காரு? என்ன பண்ணாரு? ஊழியக்காரர் தூங்குறாரு. நைட் ஜம்முன்னு தூங்குறாரு. ஆனா சபை என்ன பண்ணுது? ஜெபிக்குது. ஊழியக்காரர் தூங்குறாரு, சபை விழித்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நைட் பிரேயர் வர சொன்னா ரொம்ப டயர்டாகி போச்சு. அந்த மாதிரி ஒரு குழந்தைய கேட்குறேன், என்னம்மா எல்லாரும் ஏஞ்சி ஆராதனை பண்ணுறாங்க? காவல் 10 நிமிஷம் ஏன் ஆராதனை பண்ண முடியும்? பழகுவீங்க பிள்ளைங்களை பழகுவை ஆராதனையில் பழகுவை. சோகெல்லாம் உட்காந்துக்கூடாது. அல்லேலூயா. அவங்க எப்போதான் ஆண்டவர் ஆராதனைக்கு போகிறாங்க, உற்சாகமாக ஆவியில் ஆராதனை செய்யணும்ன்ற ஆண்டவர். அல்லேலூயா. இன்னும் ஆவியே வரலையே. அல்லேலூயா. இன்னும் செத்தவங்க போல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற. இல்லை, நீ மறித்து நீரோடு இருந்து சத்தமாக இருக்கிறாக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. சத்த சமமாக இருக்கக்கூடாது. உயிர் உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். உயிர் உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். ஆராதனை சிங்காசமா சம்மணி எழுந்து கை காலில் கையை எப்படி கட்டி அடிக்கணும். நான் 2 பேரும் கையை அவுத்து விட்டோம். கீழே ஐயோ கையை நான் கட்டின்னு ஆராதனை பண்ணேன். அப்புறம் சொன்ன ஆண்டு கையை கட்டி. கையை எது கட்டுவோம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கிறது. ஆராதனை எப்படி செய்ய முடியுமா? கையை அசைத்து 2 கையை கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஆராதனை செய்ய கற்றுக்கையா? வீட்டில் ஆராதனை பண்ணு, பிள்ளைங்களை வச்சு ஆராதனை பண்ணு. வீட்டில் தூக்கிட்டு இருக்காது. ஆமென். ஆமாம், பிள்ளைகளை வளருங்க. இப்போவே பூஸ்ட் கொடுத்துனே இருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் நல்லா இருக்கும். இவ்வளோ பெரிய புண்ணு பொண்ணியா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு சும்மா ஜம்முன்னு ஆராதிக்கணும். மோகன்சி என்னுடைய டீம்ல அப்படியே ஒரு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ட்ரெஸ் பண்ணி வாலிப பிள்ளைகள் சும்மா தேவ பிரசனம் முகத்தில் அப்படியே ஊற்றுதியா. அப்படியே சிரிச்சு கர்த்தரை மலர்ந்து ஆராதிக்கிறாங்க. நான் அடிக்கடி கேட்பேன், அது அந்த ஆராதனை மற்ற எல்லா பாட்டையும் நிறுத்து. அவங்க செய்கிற அந்த பிள்ளைகள் செய்கிற ஆராதனை வெயிட். அல்லேலூயா. அவ்வளோ சம்முனாங்க வாலிபன். இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிற வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க? தேவன் 3 காரியம். நம்முடைய தேவன் முதல்ல யாரு? எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறவர் தான் கிறிஸ்து. யாரு? எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறார். 2வது கிறிஸ்து யாரு? அறியாமல் நீக்கி அறிவை புகுத்துகிறார். 3வது கிறிஸ்து யாரு? அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு கேட்ட கேள்வி, ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீங்கள் யார் என்று ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொல்றார், மாம்சமும் ரத்தமும் உங்களுக்கு வெளிப்படுத்தல. ஆமென். கர்த்தருக்கு மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணாது? வேத வசனத்தையும் வெளிப்படுத்தாது, ஆண்டவரையும் வெளிப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா தவிர பிதா ஒருவர் வெளிப்படுத்தினாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? வெளிப்பாடு கிடைக்கும். வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீ ஆண்டவர்கிட்ட வந்தால் தான் உனக்கு என்ன கிடைக்கும்? வெளிப்பாடு கிடைக்கும். நல்லா சாப்பிட்டு 3 குடிக்க வந்தோம்னா வெளிப்பாடு வருமா? தூக்கம் வருமா? ஃபாஸ்டிங் இல்லாதவங்க ஃபாஸ்டிங் போகணும். முடிஞ்சவங்க
உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க உபவாசத்தோடு கர்த்தர்கிட்ட நெருங்கி கர்த்தர்கிட்ட கேளுங்க. உபவாசத்தில் கர்த்தர் பேசலாம். முடியாதவங்க கூட ஏதோ ரெண்டு சாப்பிட்டு அந்த ஜெப சிந்தையோடு அந்த உபவாச சிந்தையோடு கர்த்தருக்கு உபவாசம் ஜெபிக்கும். நீங்கள் ஜெபிக்க தான் அவர் உங்களுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணணும்? தேடும் போதுதான் உங்களுக்கு வெளிப்பாடு வரும். ஆமென். கர்த்தர் பேசுவார். முகமுகமாய் கர்த்தர் பேசுவார். காதுகளில் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நீ போகிற இடங்களிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆபத்திலே கர்த்தரோடு கூட பேசுவார். இக்கட்டிலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தரோடு கூட பேசுவார். நீ இதுதான் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்பதை நீ நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரே வார்த்தையை ரிப்பீட்டடா கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். காரணம் என்ன? நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறபடியால, கர்த்தரை நீ தேடுகிற பிள்ளையா இருக்கிறபடியால கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடுவது. மகளே, இதுதான் நான் சொல்றேன், இதுதான் உனக்கு நான் பேச வரேன், இதுதான் உனக்கு நான் செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் உணர்த்தி தேவன் தமது கிட்ட நெருங்க தேவன் கிருபை செய்வார். அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறவன் தான் நம்முடைய கிறிஸ்து.